அந்த 85 போன செக்கோஸ்லோவியா இருக்கு இல்லையா, அதை பற்றி அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த செக்கோஸ்லோவியா ஆரம்பத்தில் பாசிசத்தை எதிர்த்து தான் உருவான ஒரு ஐரோப்பிய நாடு. என்ன இருந்தாலும் நம்ம பிரித்தாளும் சூழ்ச்சியை முதலாளித்துவம் எங்கேயும் பண்ணிக்கிட்டே இருக்குன்றதுல தான் செக்கோஸ்லோவியா 2ஆக உடஞ்சதுக்கான காரணத்தை சொல்லி அந்த நாட்டோட பயணத்தை முடிச்சிருப்பாங்க. எப்படி செக் மொழியினர் பேசுகிறவங்க தனியாகவும் ஸ்லோவியா மொழி பேசுகிறவங்களும் 2 நாடாக பிரிஞ்சு போச்சு. ஒரு சோவியத் நாட்டை எப்படி 2ஆக உடைச்சாங்கன்ற விஷயத்தை, அதாவது தன்னுடைய பயணத்தை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார். இந்த வெளிநாட்டு பயணங்களில் ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்லும். அந்த நாட்டின் அது சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து, இல்லை அதோட சிஐடினாக்கா சிஐடியோட அந்த தொழிற்சங்கத்தோட துவங்கப்பட்ட வரலாறுன்னு, அப்போ ஒவ்வொரு பார்ட்டியும் எடுத்திங்கன்னா அந்த நாடுகளின் வரலாறுகள் பேசப்பட்டிருக்கும், அந்த தொழிற்சங்கத்தின் வரலாறுகள் பேசப்பட்டிருக்கும். ஏதோ நான் இந்த ஊருக்கு போனேன், இதை பார்த்தேன், இப்படி பேசினேன் அப்படின்னு இல்லவே இல்லை. அதில் புத்தகம், அந்த புத்தகங்களில் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நடந்த விஷயங்களை தான் என்ன பேசினேன்னு சொல்லியிருப்பாரு. அதற்கு முன்னே அந்த வரலாறுகளையும் பேசியிருப்பாங்க. அப்படியாகத்தான் அவருடைய பயண கட்டுரைகள் அமைஞ்சிருந்தது.